ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் ஒரு பஸ் ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் பஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். கேஆர்எஸ் ட்ராவல்ஸ் தாங்க புக் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:15க்கு நமக்கு காவாங்கரையிலேருந்து தான் போர்டிங் பாயிண்ட்டு. 9:20 நம்மளை 9:15க்கு 9:10க்குலாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8:30 மணி ஆகுது. நம்ம அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா சென்னையில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெயிலாக இருக்கனால ஹீட்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சட்டை போட்டுன்னு கிளம்பி நான் நேராக போர்டிங் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சென்னையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண பஸ் விளாக் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணி பாருங்கள் 9:10. 9:15க்கு நம்மளை காவாங்கரை சிக்னல் கிட்ட நிற்க சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிக்னல் கிட்ட வந்தாச்சுங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் ஏறிட்டு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:20க்குலாம் ஷார்ப்பாக வந்துட்டாங்க. என்னன்னா அந்த சிக்னலில் நின்று ஏற முடியலைங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்து ஏறமா இருந்தது. அப்பா பயங்கரமாக வெறுத்துருச்சு. ஓகேங்க, பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நான் கேஆர்எஸில் 4 ஏசியில் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜேர்னியும் பாருங்கள். நான் எப்படி இருக்குது, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ சீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் சின்ன ஊக்கு, இங்கே ஒரு ஹேண்டில் காணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பேப்பர் பவுச் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூஎஸ்பி சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சீட் நல்லாவே சாயுது, நல்லாவே பெண்ட் ஆகுது. பட் காலுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே எந்த ரெஸ்ட்டும் கொடுக்கல. இங்கே ஒரு அது என்ன சொல்கிறது ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்ம சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்குது, பட் ஒர்க் ஆகலை. இந்த அம்யூனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கேன். மேலே ஏறிட்டு அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்மளோட பர்த்தில் ஏறிட்டேங்க. சூப்பராக இருக்குது. லென்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆள் தாராளமாக கொடுக்கலாம். இவ்வளோ பேர் லென்த்து. இப்படி உட்காந்தாலும் நல்லா கரெக்டாக இருக்குது. என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடிக்கும். ஸோ அப்பர் பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பெட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்பில்ட்டாகவே ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு யூஎஸ்பியில் 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைல் ஹோல்டரு. அப்படி இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். கர்டன்ஸ், இங்கே ஒரு பொதுவான ஸ்பீக்கர், அவ்வளோதாங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க. டிவி கிடையாது, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதாவது சிட்டி அவுட்டர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டெண்டர் நாட்டை கேட்கலாம், கேபின் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எடுங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கேபின் ரைட் எடுத்து போடுறேன். எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் படுத்து தூங்கிடுவேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம லாஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சென்னைக்கு வந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நோ கேபின் ரைட், உள்ளே போய் தூங்குங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டேன்னா அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அவங்க என்ன டென்ஷனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு
தூங்கிட்டு செம்ம தூக்கங்க. ஆக்சுவலாக ஒரு செமி ஸ்லீப்பரில் நான் இது வரைக்கும் அப்படி தூங்குனதே கிடையாது. பயங்கரமான தூக்கம், செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில் வந்து எந்திரிச்சேன். அப்போது நிரஞ்சன் சொல்லிட்டு ஒரு டிரைவரை நான் பேசிட்டு வந்தாங்க. செம்ம சூப்பராக பேசிட்டேன். ஆனால் கேபினெட்டில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கோங்கனாங்க. ஆனால் அந்த அண்ணன் எடுத்துன்னு சொல்லும்போது என்னால் உட்கார முடியல. கொஞ்ச நேரம் தான் உட்காந்து அதுக்கப்புறம் தூக்கம் ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நான் போய் தூங்கிட்டேன். இந்த பஸ்ஸில் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து கேஆர்எஸில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணும்போது செம்ம சூப்பராக ஓட்டினாங்க அந்த அண்ணன். கேபினெட் எடுக்கணுமான்னு தாராளமாக உட்காந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி செம்ம சூப்பராக ஓட்டினாங்க. இந்த அண்ணன்ட்டையும் கேட்போம், கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். A few moments later. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் நாட்டை பர்மிஷன் கேட்டாச்சு. சிட்டி தாண்டினதுக்கப்புறம் கேபின் ரேட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இதோ மகிமை தாஸ், இந்த அண்ணனும் அப்பாஸ், இவங்க 2 பேர் கூட தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். பேலன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கேபினே நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு உள்ளே வெளியில் வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வரதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. இல்லைண்ணே 45 நிமிஷம் ஆச்சு. நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து கேபினை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பேசிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குது. நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகிமை தாஸ் தானே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கேபின் நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், சென்னையிலேருந்து எடுத்த வண்டி ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிது. நம்ம வந்த பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பு செங்கல்பட்டுக்கு முன்னாடி நலம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டிரைவர் நான் வந்துட்டு சாப்பிட போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்கே போடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறி படுத்து தூங்கிடுவேன். இந்த வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்டலம் பயங்கரமாக கலைஞ்சிருக்கு. ஏன்னா மேலே டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, செம்ம காற்று வேறு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஏறி படுத்துருவேங்க. பயங்கர தூக்கம் வருது. டிரைவர் அண்ணாட்ட பேசிகிட்டே வந்தேன். செம்ம சூப்பராக ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. கேபின் க்ரூஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சரி, ஓகேங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.
நான் போயிட்டு எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். செம்ம தூக்கம் வருது. இங்கேருந்து எடுத்து கரெக்டாக டைமுக்கு சேர்க்குறாங்களான்னு பார்ப்போம். Much later. குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வது ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிறேன். எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு முன்னாடி சமயபுரம் கிட்ட இருக்கும். செம்ம தூக்கங்க, பயங்கரமாக தூங்கிட்டு இங்கே வந்து எந்திரிச்சேன். ஸோ பேலன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் திண்டுக்கல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம தூக்கத்தில் நிற்கிறேன். இப்போ என்ன பேசுறதுனே தெரில. நான் திண்டுக்கல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. பாய். குட் மார்னிங் கைஸ். மணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணி 6:30 ஆகிடுச்சிங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா 6:10க்கு பழனி பைபாஸில் இறக்கி விட்டாங்க. அதாவது திண்டுக்கல்லில் பழனி பைபாஸில் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பேசலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருந்தது, கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தது. அது இல்லாமல் தூக்க கக்கத்தில் இருந்தேன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓவரால் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. மகிமை தாஸ், அப்பாஸ் அண்ணன், இந்த 2 டிரைவரும் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக, எந்த ஒரு கோவமும் படாமல் சூப்பராக பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னாக்கா நான் ஏன் இவ்வளோ தூரம் அந்த 2 பேரையும் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் போயிட்டு நான் கேபின் ரைட் பண்ணணும்னு கேட்கும்போது அந்த அண்ணன் வந்துட்டு நோ அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுவுமே கண்டுக்கல. இருந்தாலும் நேருக்கு அப்புறம் போய் கேட்குறோமே இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது. நான் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்தூர்பேட்டையில் கண்டினியூ பண்ணும்போது தான் வீடியோ எடுத்தேன். இந்த அண்ணன்ட்ட போய் கேட்டோன்னே நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சிட்டிக்கு அவுட்ரு போனோன்னா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே, நான் அது வரைக்கும் சும்மா உட்காரலாமான்னு கேட்டேன். தாராளமாக உட்காருங்க, வீடியோ மட்டும் வந்து நீங்கள் வெளியில் அவுட்டரில் போய் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேபின்லேயே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். நம்மளோட புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகும்போது நான் வீடியோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணேன். என்னால் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்தேன். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் போதும் கொஞ்சம் கவர் பண்ணேன். அங்கே ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பஸ்ஸு நிற்கிது. இந்த பஸ்ஸு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்புறமா ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பேல போய் போட்டுட்டு இங்கேருந்து பேசஞ்சர்லாம் பிக்கப் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டும் சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. பட் மக்களுக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்கு. நான் வந்து இந்த கேஆர்எஸ்ஸை புக் பண்ணது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் போகிற கடைசி பஸ்ஸு. இந்த பஸ்ஸு ஏன் நான் புக் பண்ணேன் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு போர்டிங் பாயிண்ட்டு. நான் காவாங்கரையில் ஏறினேன். காவாங்கரையிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்டிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ ரெட் ஹில்ஸ்லேருந்து வரவங்க வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஹில்ஸு, காவாங்கரை, அப்படியே வந்துட்டு போரூர் வழியாக வராங்க அவங்க. அந்த ரூட் சம்திங் எனக்கு தெரில. ஆனால் இந்த ரூட்டில் வரவங்க இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருந்தனால தான் நான் ஏறினேன். ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம பைபாஸ் இறக்கிட்டால் கூட நம்ம எப்படி வேணால் வீட்டுக்கு வந்துடலாம், டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர் அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து நம்ம கிளாம்பாக்கம் போனோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் வருது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பஸ் வந்து நியர்பையில் போர்டிங் பாயிண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த பஸ் போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. நான் ஏசி அப்பர் கிளாஸ் ஸ்லீப்பர்ன்றனால ஒரு ஆளுக்கு 750 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. நான் 2 பேருக்கு 1575 சம்திங் வந்தது. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது வந்து எந்த ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனும் கிடையாதுங்க. நான் வந்து புக் பண்ணி ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எந்த ஒரு குறையும் பார்க்கல, நிறையா தான் இருந்தது. ஏன்னா நான் கேட்டோன்னே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் சொன்னேன். இல்லைன்னா நான் வந்து இந்த பஸ்ஸில் லாஸ்ட் டைம் வந்தேன், வரும்போது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் போயிட்டேன், அப்புறமா தான் வந்து எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னேன். இதில் என்ன இருக்குது, நீங்கள் கேமரா எடுக்க போகிறீங்க, எங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த 2 டிரைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. 2 ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. ரெஸ்ட் ஸ்டாப்புமே செம்ம நீட்டாக இருந்தது.
டாய்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல க்ளீனாக இருந்தது. மெயினான விஷயம் அதுதான். ஏன்னா இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணும்போது யாராலையுமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்க முடியாது. ஸோ 2 ரெஸ்ட் ஸ்டாப் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி 6 மணி போர்டிங்கில் 6:10க்கு வந்தாங்க. 10 நிமிஷங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா விழுப்புரமில் இன்னும் பிரிட்ஜ் வேலை முடியலை. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கேயும் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதை வந்து அவங்க கவர் பண்ணுறது, அந்த ட்ராவலில் கவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப திருச்சி தாண்டினதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் நான் உட்காந்து கேபினில் உட்காந்தேன். பட் நான் வீடியோ எடுக்கலை. சும்மா உட்காந்து அந்த அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டேன். செம்ம தூக்கங்க. அதாவது 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் ஒரு ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கப்புறம் அடிக்கடி நான் வந்து ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுவேன். நம்ம வீடியோ வந்துட்டு தொடர்ந்து வரும் நம்ம சேனலில். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி கேஆர்எஸ் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.